கோவை வடக்கு பகுதியின் ஒரே நீர் ஆதாரமான சின்னவேடம்பட்டி ஏரியில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் கலக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சின்னவேடம்பட்டி ஏரி மிக நீண்ட காலமாக மக்களால் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி. குறிப்பாக இதுக்காக ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஏற்படுத்தி கௌசிகா நீர்க்கரங்கள் மற்றும் சின்னவேடம்பட்டி ஏரி பாதுகாப்பு குழு அமைப்புகள்லாம் ஒன்றாக இணைந்து மிக நீண்ட கால போராட்ட பிறகு சுத்திகரிக்க இந்த ஏரியை தூய்மைப்படுத்தி தற்போது ஒரு நல்ல ஒரு தண்ணீர் சேமிக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றியிருக்காங்க. குறிப்பாக கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக பெய்த கோவையில் பெய்த கனமழையின் காரணமாக கனமழையில் 30 வருடங்களுக்கு பிறகு நல்ல நீர்த்தேக்க ஒரு தண்ணீர் அந்த ஏரியை சூழ்ந்திருந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக சொன்னாங்க. அந்த வகையில் தற்போது இந்த ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்து அந்த நீரை விடுவதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி ஒரு திட்டமாக வகுத்திருக்கிறாங்க. இதற்கு தற்போது ஒரு எதிர்ப்பு குரல் என்பது கோவையில் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் குளங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள்லாம் சேர்ந்து கௌசிக நீர்க்கரங்கள் உள்ளிட்ட அமைப்புகள்லாம் சேர்ந்து தற்போது இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அவங்ககிட்டே நம்ம பேசலாம். சார் வணக்கம். கடந்த 30 வருடத்துக்கு பிறகு மிக ஒரு கடமலையில் ஏரி நிரப்பப்பட்டு மிகுந்த ஒரு அனைவருடைய ஒரு மகிழ்ச்சி நிறைந்தா இருந்துச்சு. இந்த தண்ணி தேங்குது. தற்போது இது கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி எதிர்க்கிறீங்க? என்ன காரணம்? இது முழுக்க நன்னீர் தேக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நீர்நிலை. சமகாலத்தில் உருவானது 1980களில். அப்படி சங்கனூர் பள்ளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினோட பாதிப்பை சரியாக நிர்வாகம் பண்ணுறதுக்கும் மக்களுக்கான வெள்ள பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் இந்த ஏரி உருவாக்கப்பட்டது. பெரும்பகுதி நிலங்கள் விவசாயிகள்னால வழங்கப்பட்டு இந்த ஏரி உருவாக்கப்பட்டது. இப்போது நல்ல தண்ணி தேக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக நமக்கு இந்த 7-8 ஆண்டுகளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே நல்ல தண்ணி தேக்கலாம் அப்படிங்கிறது நமக்கான மிகப்பெரிய கோரிக்கை. இதன் மூலமாக மிகப்பெரிய பயன் இருக்குங்கிறது வாய்ப்புகள் உள்ள ஒரு சூழ்நிலை. அதை விடுத்து கழிவுநீரை சுத்திகரிப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த திட்டம் எதிர்காலத்தில் என்னவா ஆகும்? ஒருவேளை கழிவுநீர் சரியான சுத்திகரிப்பு ஆகலை அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பை இந்த பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசுபாடு மட்டும் இல்லாமல் நோய் பரவுதல், அது இல்லாமல் மண்ணினோட தன்மை பாதிப்பு, இது எல்லாமே ஏற்படுங்கிறது இங்கே அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த ஏரியா பராமரிப்பதற்கு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் அமைப்புகள் மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம திட்டத்தின் கீழே ஃபண்டு கொடுக்கப்பட்டுச்சு கடந்த காலங்களில். அதே போல் மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு உதவிகளை செஞ்சுருந்தாங்க. அதே மாரி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க? இப்போது பொதுவாகவே மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கிறது பிரைமரி டெர்ஷரிங்கிற அளவில் 2 கட்ட சுத்திகரிப்பாக தான் நடைபெற்றுட்டு வருது. ஆனால் இந்த பிளான்ட்டு நாங்கள் டெர்ஷரியாக போடுவோம், டெர்ஷரிங்கிறது குடிக்கிற அளவுக்கு தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை மாநகராட்சி நிர்வாகம் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான இடங்களில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற இடங்களில் அது சரிவர இயங்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ மீண்டும் அந்த இடத்துல கழிவுநீர் சேர்றதுக்கான சூழ்நிலைகள் தான் அங்கே இருக்குது. அப்போது இந்த பிளான்ட்டை நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னது அவங்க சொன்ன விஷயங்கள்லேயே ஒரு புதுசாக ஒரு டெர்ஷரி பிளான்ட்டை போட்டு ஒரு நல்ல குடிநீர் திட்டத்தை நம்ம உருவாக்க முடியும், இதில் தேக்க முடியும், அதில் பயன் இருக்குது அப்படிங்கிற வாக்குறுதி அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிளான்ட்டை செயல்படுத்துறதுக்கும் செகண்டரி பிளான்ட் செயல்படுத்துறதை விட இன்னொரு மடங்கு செலவுகள் அதிகமாகும். அப்போது இந்த செலவுகள் ஒரு வருஷத்துக்கு 5 கோடி 10 கோடி செலவினங்களை கொண்டு மாநகராட்சியினோட நிதி பற்றாக்குறை சூழ்நிலையில் நடைமுறை சாத்தியங்கள் இங்கே நிறைய கேள்விகளை முன்வைக்குது.